Greetings to you, my dear brother and sister and friends. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். I just want to share one small thoughts to you all. இன்றைக்கி அநேக வேளையில் நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னால், அது கெட்டு போச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்கிறோம், அதை தூக்கி போட்டுறோம். கெட்டு போன பொருளை இனி அது யூஸே இல்லை, இதுக்கப்புறம் இதை வச்சா இன்னும் அது மோசமாக தான் போகும், அது நம்ம வாழ்க்கையில் பிரயோஜனமாகவே இருக்கிறதில்ல. அதனால் நம்ம அதை தூக்கி வீசி தான் எறிகிறோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு அநேக வேளையில் நம்முடைய மனசு கூட ரொம்ப கெட்டு போன மனசில் அநேக பேர் நம்ம வாழ்ந்துக்கலாம். என் மனசு கூட கெட்டு போயிடுச்சு, என் இருதயம் கூட பாவத்தினால கெட்டு போயிடுச்சு, இந்த கெட்டு போன வாழ்க்கையை என்ன பண்ணுறது, தூக்கி போட்டுறதா, இல்லை எனக்கு ஒரு நியூ லைஃப் கிடைக்குமா, இதுக்கப்புறம் எனக்கு நான் வாழ்க்கையில் நான் பிரகாசிப்பேனா அப்படின்னு சொல்லி கூட நம்ம அநேக வேலையில் யோசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு குயவன் களிமண்ணை எடுத்து வணைஞ்சு கொண்டிருக்கும்போது அது கெட்டு போச்சான். அவன் கையில் இருக்கும்போது அவன் சரியானபடி அதை வணைய முடியல, கெட்டு போயிட்டுன்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கெட்டு போனதை அவர் எடுத்து அந்த குயவன் வணைந்தது போல நானும் உனக்கு திரும்பவும் வணைவேன்னு அவர் ப்ராமிசிங் நமக்கு கொடுக்குறாரு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, மை ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. இஸ் இஸ் ஸோ லவ்விங் காட். தேவன் அன்பாகவே இருக்கிறாரு. நம்ம கெட்டு போயிட்டுமே நம்மளை தூக்கி போடுறதுல தூக்கி போட மாட்டார். நம்ம நினைக்கிறோம் அநேக வேலை, எஸ் சாமி என்னை ஏற்றுக்குவாரா, இனி அவ்வளோதானா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கெட்டு போனவங்களுக்கு நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். ஒருவேளை நல்லா இருக்கிற சூழ்நிலை இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இன்றைக்கி அநேக வேலையில் என் வாழ்க்கையில் இனி என்னுடைய பழைய கனவுகள்னால, பழைய வாழ்க்கைனால நான் என் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு, கெட்டு போச்சே இனி என்ன அப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவர்கிட்ட நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை புதுசாக மாற்றுவேன்னு சொல்கிறார். அவருடைய அன்பு நம்மளை சுத்தமாக்கிடும். அதனால தான் இன்றைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த சூழ்நிலை கெட்டு போனாலும், உங்கள் மனசு கெட்டு போயிருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தினால உங்கள் வாழ்க்கை கெட்டு போயிருக்கலாம். தட் இஸ் a நியூ லைஃப் ஃபார் யூ. ஆண்டவர் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறாரு. இயேசுவின் நாமத்தினால நான் உங்களை அன்போடு வாழ்த்துக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க போதும். உங்களுக்கு ஒரு பலம் இல்லாமல் இருக்கலாம், இயேசுவேன்னு உள்ளத்தில் கூப்பிட்டா இயேசு உங்களை கெட்ட வாழ்க்கையெல்லாம் மாற்றி, கெட்டு போனதெல்லாம் புதுசாக மாற்றிடுவார். அதான் நான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.